Hello students, in this video let me explain the 12th exercise of your shell programming. So இதில் என்ன பார்க்க போறேன்னா displaying the PID. So PID அப்படிங்கிறது என்னன்னா எந்த ப்ராசஸர் யார் வந்து லாகின் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு ஐடி ப்ராசஸர் ஐடி ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த ப்ராசஸர் ஐடியை தான் இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோம். என்ன நேமு என்ன ஐடி அப்படிங்கிறது. ஸோ எய்ம் ஆஃப் யுவர் ப்ரோக்ராம் ஹியர் இட் இஸ் write a shell script that tells you its name and PID. So இப்போ நம்ம ஷெல் ஸ்கிரிப்டுக்கு நம்ம போகிறோம். ஸோ இப்போ ஷெல் ஸ்கிரிப்டில் இப்போ நம்ம இங்கே க்ரியேட் பண்ணுறோம் VIEX12 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ க்ரியேட் பண்ணியா இங்கே க்ரியேட் பண்ண இப்போ இந்த கோடிங் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ரொம்ப சிம்பிள், ஒரே ஒரு சிங்கிள் லைன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். இது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணியிருக்கோன்னா ஜஸ்ட் எக்கோ. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு பிரிண்ட் பண்ண போகிறேன். எதை பிரிண்ட் பண்ணுறியோ அதை எடுத்துக்கோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக. ஸோ எக்கோ, ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், எக்கோ என்டர் ஃபைல் நேம். உன்னோட ஃபைல் நேம் இங்கே என்னவோ அதை இங்கே பிரிண்ட் பண்ணிக்க. அது வந்து நீங்கள் போட்டுக்கிற வாங்க போகிறேன். ஸோ அதுக்காக ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். அடுத்தது என்ன பண்ணுற, ரீட் எஃப். ஓகே, ஸோ ஃபைல் நேம் இங்கே என்ன பண்ணுற, ரீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பிஐடி வாங்குகிறோம் இல்லையா, ப்ராசஸ் ஐடி, அதுக்கு ப்ராசஸ் ஸ்டேட்டஸ் கமெண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ப்ராசஸ் ஸ்டேட்டஸ் கமெண்ட் என்னன்னு சொல்லுவோம்னா பிஎஸ். ஸோ பிஎஸ் ஸ்பேஸ் -EF கிரிப் கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா பேட்டர்ன் மேட்சிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ எது கூட மேட்ச் ஆகுதோ அந்த ஃபைல் நேமை இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ இது ஜஸ்ட்டு நீ இது மனசில் தான் வச்சுக்கணும். இந்த ப்ராசஸ் கமாண்ட் வந்து பிஐடி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு EF இது ஒரு பைப்லைன் சிம்பிள், கிரப் கமெண்ட், அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸ் உள்ள என்ன ஃபைலோ அது $Fன்னு டிஸ்பிளே பண்ண போகிறேன். தட்ஸ் இட். இவ்வளோ தான் உங்களோட கோடிங்கு. ஸோ இப்போ இந்த கோடிங் டைப் பண்ணி முடித்த உடனே இதை சேவ் பண்ணுவேன். ஸோ இதை விட்டு வெளியில் வரதுக்கு. ஸோ அதுக்காக இங்கே என்ன பண்ணுவேன், :WQ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இங்கே கொடுக்கும் பொழுது என்ன கொடுப்பேன், :WQ. இப்போ நான் இந்த இடத்துல இங்கே டைப் பண்ணுறேன் உனக்கு :WQ கொடுத்த உடனே இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் ரூட் லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு நீ வந்துடுவேன். நீ இப்போ இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு வந்த உடனே நான் கிளியர் பண்ணிவிட்டு உனக்கு மேலே வரணுங்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுற, VA இடத்துல SH, ஏன்னா இது நம்ம கம்பைல் பண்ண போகிறோம், ரன் பண்ண போகிறோம், அதனால் SHEX12 அப்படின்னு கொடுப்பேன். இது என்ன கேட்கும், என்டர் ஃபைல் நேம். ஏன்னா எக்கோ என்டர் ஃபைல் நேம் தானே கொடுத்துருந்தா. ஸோ நீ அது மட்டும்தான் உனக்கு இங்கே டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ இப்போ நீ என்ன பண்ணுற, திரும்ப என்டர் ஃபைல் நேம் அப்படிங்கிற இடத்துல EX11.CSH ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஃபைல் இருக்குது உனக்கு தெரியும், ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பேர் நீ கொடுத்த உடனேயே இங்கே என்ன வருது, அது யூசர் நேமு ரூட்டு, அதுக்கப்புறம் அதோடைய ஐடி என்ன, அதோடைய வேறு டீட்டெயில்ஸ், இந்த ப்ராசஸ் ஸ்டேட்டஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வரும். இப்போ நான் இன்னொரு செகண்ட் டைமும் ரன் பண்ணுறேங்க, SHEX12 கொடுக்குறான். ஸோ ரன் ஆன உடனே ஃபைல் நேம் 11Bன்னு கொடுக்குறோம். இப்போ இங்கே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே வந்து ரூட்டு தான், ரெண்டுக்கும் யூசர் சேம் தான். இங்கே 1913, இங்கே 16 இருக்குது, 11 இங்கே 14 இருக்குது. அதுமாதிரி டைமிங் TTY ஒரே டெர்மினல்லேருந்து தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன், அதனால் TTY வந்திருக்கு, 1 வந்திருக்கு. தென் இந்த ப்ரோக்ராம் நேம் வந்து EX11.SH, இங்கே EX11B. ஸோ இந்த மாதிரி எங்கேருந்து ரன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேட்டஸை நீ தெரிஞ்சுக்கிறது தான் இந்த 12th எக்ஸசைஸில் நீ வந்து யூ ஆர் ரன்னிங் தட் ப்ரோக்ராம். ஸோ இதோட கோட் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஜஸ்ட் 3 lines ப்ரோக்ராம் தான் உனக்கு. ஸோ நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணுறப்போ மாத்திரம் என்ன பண்ணுவேன், உள்ளே போகிறதுக்கு VI ஒரு ப்ரோக்ராம் நேம் கொடுத்து உள்ளே போவேன். உள்ளே போயிட்டு இன்சர்ட் பட்டனை அழுத்தினீங்கன்னா தான், இன்சர்ட்னு கீபோர்டில் ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு தான் நீ வந்து டைப் பண்ண முடியும். கோட் டைப் பண்ணதுக்கப்புறம் :WQ, அதாவது என்ன நீ பண்ணுறன்னா சேவ் பண்ணுற, சேவ் அண்ட் குவிட் பண்ணுற, அதனால நீ என்ன பண்ணுறது, WQ :WQ கொடுத்துட்டோம். என்டர் பண்ண உடனேயே இந்த மாதிரி இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு வந்துடுவேன். இதுதான் கமெண்ட் ப்ராம்ப்ட், ரூட்டட் லோக்கல் ஹோஸ்ட்னு இருக்கு இல்லையா, இதுதான் இந்த ஹேஷோட வர்றது. இப்போ இந்த இடத்துட்ட நீ கம்பைல் பண்ணுறதுக்கு VIயை எடுத்துகிட்டு SHன்னு கொடுப்பேன். ஸோ இங்கே ஏற்கனவே இருக்குது பாரு, SH அந்த ப்ரோக்ராம் நேம் என்ன கொடுத்துருக்கியோ அதை நீ இங்கே கொடுப்பேன். அதுக்கப்புறம் அதில் என்ன நீ இன்புட் கொடுத்துருந்த அப்படின்னா அது கேட்க போகுது. ஸோ நான் இங்கே கொடுத்துருக்கோம் எக்கோ என்டர் ஃபைல் நேம் கொடுத்தோம், என்டர் ஃபைல் நேம் இருக்கும், ரீட் எஃப்னு கொடுத்துருக்கேன், அதனால் இந்த ஃபைல் நேமை ரீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அவுட்புட் வந்துடுச்சு. தட்ஸ் இட்.